Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 4.8 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் 2023 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷனில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இது ஆனுவல் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் கேட்குறதுக்கு இந்த சம் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. கொஸ்டினை நல்லா பாருங்கள். ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. ஸோ அதோட ஏரியா எவ்வளவு, 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அண்டு டிஇஎஃப் அப்படிங்கிறது அனதர் ட்ரையாங்கிள். இந்த ஏபிசியும் இந்த டிஇஎஃப்பும் சிமிலர் ட்ரையாங்கிள். இப்போ அந்த டிஇஎஃப்போட ஏரியா தான் என்னன்னு நம்மளை என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஏரியா ஆஃப் ஏபிசி கொடுத்தாச்சு, ஏரியா ஆஃப் டிஇஎஃப் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் ட்ரையாங்கிள். அதுக்கப்புறம் ஏபிசி அப்படிங்கிற ட்ரையாங்கிளில் ஒரு சைடோட பக்க அளவு என்ன அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி டிஇஎஃப் அப்படிங்கிற ட்ரையாங்கிள்லேயும் ஒரு பக்கத்தோட வேல்யூ. இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று கரஸ்பாண்டிங் சைட்ஸ். அப்போம்னா இப்படி ஏரியா கொடுத்துருந்து ரெண்டு பக்க அளவு கொடுத்துருந்தா என்ன செய்யணும் அப்படின்னா, இதுதான் ஃபார்முலா. பார்த்துக்கோங்க. ஏபிசியோட ஏரியாவை டிஇஎஃப் ஏரியாவால் டிவைட் பண்ணணும். ட்ரையாங்கிள் ஏபிசியோட ஏரியாவை ட்ரையாங்கிள் டிஇஎஃப்போட ஏரியாவால் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணுறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிசி ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் ஸ்கொயர். ஓகே, ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் ஏபிசி எவ்வளோன்னு தெரியும், 54. அண்ட் பிசியோட வேல்யூவும் என்னன்னு தெரியும், 3 ஸ்கொயர் பண்ணணும். அண்ட் இஎஃபோட வேல்யூவும் என்னன்னு தெரியும், 4 ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 4 வேல்யூவில் 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னு நமக்கு நல்லாவே தெரியும், கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும், 16. 16ஐயும் 54ஐயும் என்ன செய்யணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த 9 வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இந்த 9ம் இந்த ஏரியா ஆஃப் டிஎஃப்பையும் இடம் மாற்றலாம் அல்லது கிராஸ் மல்டிப்ளை அப்படின்னாலும் நம்ம யோசிக்கலாம். இந்த ரெண்டில் என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டையும் இடம் மாற்றலாம். ஸோ இந்த 9 3 ஸ்கொயர் வந்து 9 டினாமினேட்டருக்கு வந்துடும். இந்த ஏரியா ஆஃப் டிஇஎஃப் வந்து இந்த சைடுக்கு வந்துடும். அப்போ இப்போ ஏரியா ஆஃப் டிஇஎஃப் மட்டும் ஒரு சைடு இருக்குது, மீதி ஃபுல்லாக அடுத்த சைடு வந்துடுச்சு. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 16 × 54 டிவைடட் பை 9 சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ 96. 16 × 54 டிவைடட் பை 9. ஸோ கண்டிப்பாக 54ம் 9ம் 9th டேபிளில் வரும். சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது. இப்போ 16 × 6 ரொம்ப ஈஸி. 96 ஈஸியாக வந்தாச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சம். இப்போ ஃபார்முலாவும் ரொம்ப ஈஸி, சப்ஸ்டிடியூட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி, கால்குலேஷன் பார்ட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. கேர்லெஸ் மிஸ்டேக் வர்றதுக்கும் சான்சஸ் இல்லை. அப்போது ரொம்ப அழகாக ஈஸியாக ஒரு 2 மார்க் ஸ்கோர் பண்ண வேண்டிய ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி சம்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.